முக்கிய செய்தி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முக்கிய செய்தி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டிசம்பர் 26 இரவு 8 மணிக்கு சென்னை போரூர்ல இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவுடன் தேமுதிக சார்பில், தலைமை கழகம் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியானது. அந்த அறிக்கையில தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். பூரண நலத்துடன் இருக்கிறார். மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் முடிவு பெற்று ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது அந்த 2 நாட்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ பரிசோதனை செய்ததுல அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாகவும் தொடர்ந்து அவர் வெண்டிலேட்டர்ல சிகிச்சை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேமுதிக சார்பில் அவர் 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்கு தான் சென்றிருக்கிறார். வீடு ஓரிரு நாள்ல அந்த பரிசோதனைகள் எல்லாம் முடிந்த பிறகு வீடு திரும்பி விடுவார் என்று தேமுதிக சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த 2 நாட்கள் அவர் மருத்துவமனையில இருந்திருக்கிறாரு. 26 இரவு தான் மருத்துவமனையில, தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. 26 அனுமதிக்கப்பட்டவுடன் அவருக்கு எடுக்க வேண்டிய அனைத்து பரிசோதனைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்த நிலையில அந்த 2 நாள் கழிச்சுதான் கொரோனா பரிசோதனை எடுக்க போது அந்த 2 நாள் கழிச்சுதான் அதற்கான அந்த விவரங்கள் தெரிய வரும். இந்த நிலையில இன்று காலையில அவருக்கு திடீர் என்று அந்த கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதுல அவர் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு கடுமையான காய்ச்சல் மற்றும் இரும்பல் காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் அவர் தற்போது வெண்டிலேட்டர் சிகிச்சை அவர் மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே நவம்பர் 18 தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நல குறைவு காரணமாக அதே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவர் சிகிச்சை மேற்கொண்டு வந்திருந்தார். அவருக்கு அந்த இரும்பல் மற்றும் காய்ச்சல் காரணமாக சிகிச்சையில் இருந்து வந்த விஜயகாந்த் மருத்துவர்கள் தொடர்ந்து அவரது உடல்நிலையை கண்காணித்து வந்தனர். அதே போல அவருக்கு தேவையான அந்த மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் அந்த கடந்த நவம்பர் மாதம் செய்யப்பட்டது. அதே போல நவம்பர் மாதம் சிகிச்சைகள் எல்லாம் முடித்து அதன் பிறகு ஒரு 2 வாரங்கள் அவர் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சைகள் எல்லாம் முடித்து அவர் வீடு திரும்பினார். இந்த நிலையில தான் வழக்கமான பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த 2 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்போது அவருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நவம்பர் 18 சிகிச்சையில் இருந்து வந்த விஜயகாந்த், அதாவது நவம்பர் 18 முதல் முறையாக அவர் உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். உடல்நிலை சீராக இருந்ததாகவும் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறார் என்று அந்த மருத்துவமனை சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஓரிரு நாள்ல அவர் வீடு திரும்புவார், மருத்துவர்களுடைய கண்காணிப்புல அவர் இருந்து வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. இது எப்போ என்றால் அதாவது மியாட் மருத்துவமனையில நவம்பர் 23 அவருக்கு முதல் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. அதன் பின்பு 2வது அறிக்கை என்பது 29 அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். 24 மணி நேரத்துல அவருடைய உடல்நிலை சீராக இல்லை எனவும் தொடர்ந்து அவர் சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து வசதிகளும் மருத்துவர்கள் சார்பில் செய்யப்பட்டு வருவதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது.